ஸோ நமக்கு வந்து டோ ஒய் டோ ஒய் டோ எஃப் டோ எக்ஸோட வேல்யூ அட் 0,0 தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டோ எஃப் டோ எக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் அப்படியே கேல்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதனால fx அட் த பாயிண்ட் 0,y வந்து நான் கேல்குலேட் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா அடுத்த டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல தான் இருக்குது. ஸோ நான் அங்கே ஒய்க்கு வந்து 0 போட்டுக்கலாம். கரெக்டா? ஸோ 0,0ன்னு வந்துடும். ஸோ அதனால நான் இப்படி கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் லிமிட் h tends to 0 f of h, y minus f of 0, y the whole divided by h, right? So limit h tends to 0 f of h, y வந்து என்ன வரும்னா 4h square tan inverse of y by 2h plus y cubed tan inverse of h by 4y square. Okay, and x க்கு 0 போட்டீங்கன்னா 0 ஆயிரும். So entire term 0 ஆயிரும். The whole divided by h, right? So இந்த term ஓட value 0. So உங்களுக்கு இப்ப என்ன வரும்? limit h tends to 0. okay, so நான் தனித்தனியா டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து 4h tan inverse of y by 2h, right, plus y cube limit h tends to 0 tan inverse of h by 4y square the whole divided by h, right? So இங்க h tends to 0 போட்டீங்கன்னா the whole term 0 ஆயிரும். so இங்க y cube. okay, so tan inverse of x அதோட எக்ஸ்பான்ஷன் நமக்கு என்ன வரும்? நீங்க எக்ஸ்பான்ஷன் வச்சு எழுதலாம், இல்லைன்னா நீங்க லாபிதால் ரூலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு என்ன வரும்னா லிமிட் h tends to 0. ஓகே, இல்லைன்னா நான் இங்கே வந்து லாபிதால் ரூலை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா லாபிதால் ரூல் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஈஸி. ஸோ 1 by 1 plus the entire quantity the whole square into, ஸோ டினாமினேட்டரில் 1 by 4 y ஸ்கொயர் இருக்கு. நம்ம இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு h தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ அப்போ 1 by 4y ஸ்கொயர் வெளியில் வந்து, ரைட், கிரேட். ஸோ இப்போ நான் வந்து h tends to 0 போட்டால் அந்த என்டையர் டேர்மும் வந்து 1 ஆயிரும். ஸோ திஸ் y ஸ்கொயர் அண்ட் y கெட் கேன்சல்ட். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு வந்து y by 4 அப்படின்னு வரும். இதான் என்னோட fx at 0,y. ஓகே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DK மேத் ப்ரெப். நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா fyx at 0,0 இது எனக்கு என்னது? லிமிட் k tends to 0. ஓகே, fx at 0,k minus fx at 0,0 the whole divided by k. Great. So limit k tends to 0 fx at 0, k. So இது வந்து எனக்கு என்ன வரும்? k by 4 divided by k. ஏன்னா fx at 0,0 வந்து 0 ஆயிரும். So k get cancelled. So 1 by 4 which is nothing but 0.25 is the right answer. Thank you so much for watching this video. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் DK மேத் ப்ரெப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். until then it's me DK.